இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அமர்ந்த மெல்லிய சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி தியானம் மத்தேயு 27வது அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் விழுந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் மரித்த பொழுது முதல்ல நடந்த ஒரு சம்பவம். இது நமக்கு எதை காண்பித்து கொடுக்கிறது என்றால், பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இந்த இயேசு வேற யாரல்ல, பிதாவினுடைய ஒரே பேரானவர், அவருடைய மடியில அமர்ந்திருந்தவர், நமக்காக இந்த பூமியில மனு ரூபம் எடுத்து வந்தாரு. அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறாரு. இது என்ன செய்யுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்க முடியும், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த ஒரு உறவுல ஒரு பெரிய ஒரு இடைவேளை ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய ஆவியை விட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, இது இயேசுவுக்கு மாத்திரம் ஒரு பயங்கரமான கடினமான ஒரு காரியம் அல்ல. பிதாவாகிய தேவனுக்கும் மிக கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு ஆகனி கொடுக்கிற ஒரு காரியம். ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம மேல எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய குமாரன் மடிகிறான், மிக துக்கமான ஒரு காரியம். ஆனா அதை பார்க்கிலும் அவர் ஒரு சந்தோஷத்துக்காக காத்துட்டு இருக்கிறார். என்ன தெரியுங்களாங்க, அவர் தம்முடைய ஆவியை விட்ட உடனே, ஏன்னா அப்பதான் அது நடக்கும், அப்பதான் அதை அவர் செய்ய முடியும். அதான் தேவ நீதி. தம்முடைய ஆவியை அவர் விட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. நான் சொல்லுவேன், பிதாவாகிய தேவன் அதை கிழித்தார். எதற்காக தெரியுமா? அவர் ஏதோ ஒன்றுக்காக காத்து கொண்டிருந்தார். என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, நமக்கும் தேவனுக்கும் நேரிடையான ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக. அப்ப இவ்வளவு நாள் அந்த உறவு இல்லையா அப்படின்னா, பிரியமானவர்களே, மனுஷனுடைய பாவத்தினால தேவனுக்கும் நமக்கும் ஒரு நடுவாக ஒரு சுவர், ஒரு பிரிவினை என்கிற ஒரு சுவர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சுவர் இயேசு தம்முடைய ஆவியை விட்ட உடனே, அல்லது தம்முடைய குமாரன் அங்க ஜீவனை விட்ட உடனே, அந்த சுவரை, நடுசுவரை தகர்க்கும்படியாக தேவன் அதனுடைய அடையாளமாக தேவாலயத்தின் திரைச்சிலையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? இனி ஜனமே, சகல ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, இனி நீங்க கடவுளை சேருவதற்கு எந்த வழியும் தேட வேண்டியதில்லை, எந்த மனுஷனையும் தேட வேண்டியதில்லை. இயேசுவினுடைய அந்த கிழிக்கப்பட்ட இயேசுவினுடைய வழியாக நீங்க இடத்துல வர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், நம்ம எல்லாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆனா இயேசுவினுடைய அந்த தியாகம், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, சத்துருக்களா இருந்த நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த திரைச்சிலை வழியா எங்க தெரியுமா அங்க போறோம், அங்க உள்ள என்னங்க இருந்தது? கிருபாசனம். தேவன் மோசேயோடு பேசுகிற ஒரு இடம், தேவனுடைய பிரசனம் தங்கியிருக்கிற ஒரு இடம், கிருபை கிடைக்கிற ஒரு இடம், வார்த்தை வெளிப்படுகிற ஒரு இடம். எபிரேயர் 4 கடைசி வசனம் நம்ம வாசிக்கிறோம், அந்த கிருபாசன தண்டைக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் செஞ்சு முடிச்சதுனால நீங்க யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், நீங்க தைரியத்தோட அந்த கிருபாசன தண்டைக்குள்ள இயேசு என்கிற அந்த நாமத்தினால நீங்க உள்ள வாங்க. அங்க உள்ள என்ன தெரியுமா கிடைக்கும்? தேவ பிரசனாங்க இருக்கு பாருங்க. அங்கதான் உங்களுக்கு சகாயம், அங்கதான் உங்களுக்கு கிருபை, அங்கதான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம் தன் குமாரன் இழப்பது. ஆனா அதை விட அவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? குமாரன் மரிப்பதை கஷ்டமான அந்த சூழ்நிலையில அவருக்கு அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா? சகல ஜனமும் அவரிடத்துல சேருவது, அவரோடு தொடர்பு கொள்வது. அதுதான் பிதாவாகிய தேவன் விரும்பி தன்னுடைய குமாரனை கொடுத்து இன்னைக்கு எல்லா மனுஷருக்கும் தெய்வத்தினிடத்துல சேரும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணி அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால கிறிஸ்தவன் இன்னார் அன்னார் ஒண்ணுமே இல்லைங்க. எந்த மனுஷனும் கர்த்தரிடத்துல சேர முடியும், எந்த மனுஷனும் தேவத்தை நெருங்கி வர முடியும். அவன் இதை விசுவாசிப்பானால இந்த இயேசுவின் நாமத்தினால வழி உண்டு. இந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பாருங்க. தைரியமாய் கிருபாசன தண்டைக்குள்ள வாங்க, ஒரு பிரசன்னத்துல அமர்ந்துருங்க. இந்த கிருபை கிடைக்கும், சகாயம் கிடைக்கும். இந்த சகாயத்துல நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம வாழலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.